அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, கிளாஸ் 3 லைசென்ஸ் எடுக்கிறதுக்குள்ள பேசிக் தியரி டெஸ்ட் ரிசல்ட்டும், ஃபைனல் தியரி டெஸ்ட் ரிசல்ட்டும் எப்படி பார்க்கிறது அப்படின்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏ டூ இசட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இது போல பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அதே போல இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேசிக் தியரி டெஸ்ட்டும் ஃபைனல் தியரி டெஸ்ட் ரிசல்ட்டும் எப்படி உங்களுடைய ஃபோனில் ஈஸியாக செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். உங்களுடைய ஃபோனில் கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சர்ச் பாரில் எஸ்பிஎஃப் இ சர்வீஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சிங்கப்பூர் போலீஸ் ஃபோர்ஸ் இ சர்வீஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அதை டச் பண்ணுங்க. உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் இ சர்வீஸ் அப்படிங்கிற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதை மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதில் அப்ளை ஃபார் ரினியூ ப்ரொவிஷனல் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, உங்களுக்கு வந்து வேற மாதிரி காட்டலாம். அதாவது நான் லைசன்ஸ் வச்சிருக்கனால எனக்கு ஆப்ஷன் இந்த மாதிரி காட்டுது. ஒருவேளை உங்களுக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதை அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரிங்கிற பேஜ் வரும். அதாவது அதுல ஆப்ஷன் வந்து லாக் இன் ஃபார் இண்டிவிஜுவல் யூசர் சிங்பாஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது சிங்பாஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க போகலாம். உங்கள்கிட்ட சிங்பாஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கீழே இருக்க இந்த 2வது பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதுல பின் நம்பர் அப்படின்னு இருக்க பாக்ஸ்ல வந்து உங்களுடைய பின் நம்பரை போடுங்க. என்னோட பின் நம்பரை இதுல நான் போடுறேன். அதுக்கப்புறம் 2வதா இருக்கிறது வந்து டேட் ஆஃப் பர்த். இந்த டேட் ஆஃப் பர்த்ல இந்த சைட்ல இருக்க இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து கேலண்டர் வருஷம் எல்லாமே ஓப்பன் ஆகும். முதல்ல நம்ம வந்து வருஷத்தை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் மாசத்தை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் டேட்டை போட்டுருங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த சின்ன பாக்ஸ்ல அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டிக் வரும். ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இந்த லாகின் பண்ணுங்க. நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கிறதுனால சுத்துது. உங்களுக்கு ஒரு வேலை ஸ்பீடா ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. என்கிட்ட வந்து லைசன்ஸ் இருக்கிறதுனால என்னுடைய பேரு, என்னுடைய பின் நம்பரு, நான் என்னென்ன லைசன்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு இது எல்லாமே ஷோ ஆகுது. அதாவது நான் 2B மோட்டார் சைக்கிள் லைசன்ஸ் வச்சிருக்கேன், கிளாஸ் 3 லைசன்ஸ் வச்சிருக்கேன், கிளாஸ் 3C லைசன்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எந்த டிரைவிங் ஸ்கூல்ல எந்த வருஷத்துல நம்ம பேசிக் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணோம், ஃபைனல் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறதே இதுல ஷோ பண்ணும். அதே போல எக்ஸ்பைரி டேட்டும் இதுலயே காமிச்சிடும். பேசிக் தியரி டெஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து கிடையாது. அதே போல நீங்க ஃபைனல் தியரி டெஸ்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷம் நீங்க பாஸ் பண்ண டேட்ல இருந்து 2 வருஷம் தான் வேலிடிட்டி. அந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து லைசன்ஸ் வந்து பிராக்டிக்கல் லெசனை நீங்க ஓட்டி காமிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது கிளாஸ் 3 லைசன்ஸ் எடுத்துடணும். அப்படி 2 வருஷத்துக்குள்ள எடுக்க முடியல அப்படின்னா நீங்க மறுபடியும் ஃபைனல் தியரி டெஸ்ட் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணாதான் நீங்க பிராக்டிக்கல் லெசனுக்குள்ள போக முடியும். அதனால தயவு செஞ்சு ஃபைனல் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்குள்ள லைசன்ஸ் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 2வது வந்து சிங்பாஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க எப்படி உங்களுடைய ரிசல்ட்டை செக் பண்றதுன்னு சொல்லித்தரேன். இந்த லாகின் ஃபார் இண்டிவிஜுவல் யூசர் சிங்பாஸ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த QR கோடு மாதிரி இருக்குல்ல, அந்த பேஜை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். கிளிக் பண்ணிடுங்க. அப்ரூவ்னு கேட்குது. நீங்கள் அப்ரூவ் கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு போட்டுருந்தீங்கன்னா பாஸ்வேர்டை போட்டுருங்க. இல்லை நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருந்தாலும் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டாக கொடுத்துருங்க. நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது.
அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எப்படியோ அதே மாதிரி தான் உங்களுடைய பேர், பின் நம்பரு, நீங்கள் என்னென்ன லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் எத்தனாம் தேதி எந்த டிரைவிங் ஸ்கூலில் பாஸ் பண்ணீங்க, என்னென்ன கையில் வச்சுருக்கீங்க முதற்கொண்டு உங்களுக்கு வந்து இதில் ஷோ ஆயிரும். எப்போ எக்ஸ்பைரி ஆகுதுன்னு முதற்கொண்டு இதில் வந்து காட்டிடும். சரிங்களா? நான் லைசன்ஸ் வச்சுருக்கிறதுனால நான் என்னென்ன லைசன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு என்னோடய ஃபுல் டீட்டெயிலு இதில் வந்து காமிக்குது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நம்மளுடைய ரிசல்ட்டை வந்து ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், இப்போ பேசிக் தியரி டெஸ்ட்டோ அல்லது ஃபைனல் தியரி டெஸ்ட்டோ இன்றைக்கி பாஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க, இன்றைக்கே போய் நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது, அதுலேயும் காட்டாது. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு 24 ஹவர்ஸாவது டைம் கொடுக்கணும். அதாவது ஒரு நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா அது ஆன்லைனில், அதாவது சிஸ்டத்தில் அப்டேட் ஆகிருக்கும். இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பாஸ் பண்ண உடனே நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு ஐயோ எனக்கு ரிசல்ட் காட்டலையே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லக்கூடாது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் நண்பர்கள் எல்லாருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இன்றைக்கி பாஸ் பண்ண உடனே அவங்க போய் ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு அண்ணே ரிசல்ட் என்ன காட்ட மாட்டேங்குதுனே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம செக் பண்ணுறது வந்து நோ யூஸு. ஒரு நாள்லேருந்து 2 நாள் டைம் வேணும் சிஸ்டத்துக்குள்ள. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். மகிழ்ச்சி.